This video is sponsored by Buymode Shop Online. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உணவில் அன்றாடம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் அதற்கே உரியதான தனித்துவமான மருத்துவ குணங்களையும் சத்துக்களையும் நிறைந்ததாக இருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய். வறட்சியை நன்கு தாங்கி வளரக்கூடிய இந்த கத்திரிக்காயோட தாயகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான். கத்திரிக்காய் செடிகள் குச்சி செடிகளாக தான் இருக்கும். இதோட இலைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுண்டைக்காய் இலைகளை போல இருக்கும். இதில் பர்பிள் நிற கத்திரிக்காய் தான் நம்ம உடம்புக்கு தேவையான அதிக சத்துக்களை கொண்டதாக இருக்குது. கத்திரிக்காயை நாம் எப்படி சமைச்சாலும், எந்த விதமான சமையலாக சமைச்சாலும் நல்ல சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதாலையும், எந்த விதமான மண்ணாக இருந்தாலும் அதில் வளரக்கூடியது தன்மை இருக்கிறதாலையும் இதை காய்கறிகளின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கத்திரிக்காயை பற்றின 20 வரிகளில் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, வேலூர் முள் கத்திரிக்காய்க்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. நம்பர் 2, இதில் இருக்கிற சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் பி, வைட்டமின் கே, நீர்ச்சத்து, பாஸ்பரம், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய போட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற சத்து இதில் அடங்கியிருக்கு. நம்பர் 3, இதை பயிர் செய்வதற்கு ஏற்ற காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதமோ அப்படி இல்லைனாக்கா மாசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் ஜான்வரியிலேயோ இதை பயிர் செய்யலாம். இதை பயிர் செய்யும்போது இது நம்ம விதைச்சி ஒரு 50 நாட்கள்லேருந்தே இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. 50 நாட்கள்லேருந்து 150 நாட்கள் வரைக்கும் இது நல்ல மகசூல் கொடுக்கும். நம்பர் 4, கத்திரிக்காயில் வைட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்கிறதால இதை குறைந்த கலோரி கொண்ட காய் அப்படின்னு சொல்லலாம். இது இதயம் மற்றும் மூளைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, செரிமானத்தை ஊக்குவிக்குது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி எடை நிர்வாகத்தை ஊக்குவிக்குது. நம்பர் 5, கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து நம்மளோட சருமத்தை ரொம்ப மென்மையாக வச்சுக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி, இரும்பு சத்து இதெல்லாம் நரம்புகளுக்கு வலுவூட்டுறதாகவும் சளி இருமலை குறைக்கக்கூடிய தன்மையோட இதாகவும் இருக்குது. நம்பர் 6, வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், உடல் பருமன் இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறவங்களாம் அதை சாப்பிட்றதால அது குணமாகும். நம்பர் 7, கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. இதனால மூளை செல்கள் ரொம்ப பாதுகாக்கப்படுது, இதய நோய் வருவதும் தடுக்கப்படுது. நம்பர் 8, கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்புச்சத்தை சமன் செய்யக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளை ரொம்ப சீக்கிரமாகவே சத்தாக மாற்றி உடலுக்கு தரக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. மூச்சு விடுறதுல சிரமம், தோல் மரத்து போதல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தடுக்கப்படுது. நம்பர் 9, வாய்வு, பித்தம், கபம் இது மாதிரியான பிரச்சனைகளை நீக்குது. பித்தத்தால் உண்டாகக்கூடிய கபத்தையும் நீக்குது. நம்பர் 10, உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதால இது மூளையோட செயல்திறனை அதிகரிக்க செய்வதோட நினைவாற்றலையும் அதிகரிக்கும். நம்பர் 12, கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிட்றதால முடி, நகம் அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வளர்றது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய தன்மையும் இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இளநரை உள்ளவங்களாம் இதை அதிகமாக சேர்த்துக்கிறதால சீக்கிரமாக முடி நரைக்கிறது கிடையாது. நம்பர் 13, கத்திரிக்காயை நாம் அதிகமாக எடுத்துக்கும் போது நல்ல பசியை தூண்டக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இதனால் நல்ல உடல் வலுப்பெற்று காணப்படும். உடலில் ஏற்படக்கூடிய வலி, காய்ச்சலை போக்குறது, சோர்வை போக்குறது, வீக்கத்தை தணிக்கும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதால அந்த பிளட் ப்ரெஷர் குறையும். முக்கியமாக அந்த கண்ணில் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ஐ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தணிக்கிறதுக்கான தன்மை இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு. நம்பர் 14, கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஆந்தோசயனில் அப்படிங்கிற வேதிப்பொருள் உடலில் ஏற்படக்கூடிய சோர்வை போக்குறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் புற்றுநோய்க்கான அபாயம் குறையுது. இதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் உடலில் ரத்தத்தில் சேரக்கூடிய கொழுப்புக்களை குறைக்குது. கொழுப்புக்களை குறைக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது இதயத்தை பலப்படுத்துது, எடையை குறைக்கவும் உதவுது. நம்பர் 15, கத்திரிக்காயை நம்ம வற்றலா பண்ணி சாப்பிடும்போது உடலுக்கு அதிகப்படியான சூட்டை ஏற்படுத்தும். இது நீர்க்கணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கணையை குறைக்குது. கத்திரிக்காய் வற்றல் உடல் பருமனை குறைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 16, நம்ம உடம்புல இப்போ குறைவான ரத்தம் தான் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கத்திரிக்காயை தவிர்க்கிறது நல்லது. குறைவான ரத்தம் இருக்கிறவங்க இந்த கத்திரிக்காயை சாப்பிட்றதால ரத்த சோகை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. நம்பர் 17, இது முதல் கட்ட சிறுநீரக கற்களை குறைக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட உடலில் கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. உடலில் உள்ள கற்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு. நம்பர் 18, கண்களை சுற்றிய அரிப்பு, எரிச்சல், பார்வை குறைபாடு, வீக்கம் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கத்திரிக்காயை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. நம்பர் 19, கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சிகரெட்டை கைவிட நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக தான் இருக்கும். சிகரெட்டை கைவிட நினைப்பவர்கள் இதை கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிட்றதால அந்த பழக்கத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இருந்தாலும் நம்ம இந்த கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய்க்கு அடிமையாக கூட நேரிடும். மன அழுத்தத்துக்கான மாத்திரை சாப்பிட்றவங்க இந்த கத்திரிக்காயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நம்பர் 20, மூல நோய் இருக்கிறவங்க எது சாப்பிட்டாலும் எது கழிச்சு மந்தம் தட்டக்கூடிய நிலையில் இருக்கிறவங்கலாம் இந்த கத்திரிக்காயை தவிர்க்கிறது தான் நல்லது.
இவங்க மட்டும்தான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா இல்லை. தோல் நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றதால தோல் நோய் அதிகரிக்க தான் செய்யும். உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் கெட்டு போய் அதனால தோலுக்கு மேலே புண் வந்து நமைச்சல் அரிப்பு இது மாதிரி இருக்கிறவங்க இந்த கத்திரிக்காயை தொடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கத்திரிக்காயை நம்ம தொடர்ந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது இது உடம்புல கரப்பானை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. இது அதிகமாக சாப்பிடும்போது மாதவிடாய் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் இதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் அந்த குழந்தை அபார்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம உடம்போட ஹீட்டை அதிகரிக்கக்கூடிய காய் கத்திரிக்காய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு உடம்புல அதிகப்படியான இரும்பு சத்து சேர்ந்து அதனால கூட பிரச்சனை வரும். அப்படிப்பட்டவங்க அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய நாசுமீன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் அந்த இரும்பு சத்தை நம்ம உடம்புக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்சத்தை கழிவுகளோட வெளியேற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பல நல்ல தகவல்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை.